என்னடா இது கிளவி எல்லா பொருளையும் தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு இருக்கு. இது பைத்தியக்கிட்ட பிடிச்சிருச்சா இல்ல ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டோனா? ஐயோ போச்சு போச்சு. இனி இந்த பிளாட்பாரத்துல தான் நம்ம படுக்கணும் பார்த்துக்க. பிள்ளை பிடிக்கிறவன் வந்து உன்னை தூக்கிட்டு போறியா குட்டி கருவாயா? அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையா போச்சு போச்சு. இன்னும் என்ன சொல்ற? பிள்ளை பிடிக்கிறவன் என்னைய மட்டும் பிடிப்பானா? உன்னைய பிடிக்க மாட்டானா? ஆளுகளை பாரு போடா. கிளவி கேப்பா கிளவி வெளியே வச்சுக்கிறோம். இல்லை எதுக்குள்ள கத்திக்கிட்டு இருக்கிறிய? வீட்டுக்குள்ள வேலை பார்க்க விடுறீங்களா? எனக்கு பயங்கர வேலை கிடக்குது பார்த்துக்க. எல்லா வேலையும் முடிச்சு போட்டு துணி மணிலாம் துவைக்க போகணும். சீக்கிரம் சொல்ல. என்னல கிழவி எதுக்கு வெளியே பொருள்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க? என் சின்ன வயசு ஸ்பூனை நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அதில் தான் சாப்பிடுவேன். உனக்கு தெரியாதா? எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்களா? குட்டி கருவாயா அதெல்லாம் கிடையாது. நாளான்னைக்கு பழனிக்கு போகலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன்ல. கொஞ்சம் விரதம் எடுத்துவிட்டு பழனிக்கு போனோம்னா நல்லதாக கிடைக்கும்ல. உங்கள் ரெண்டு பேத்துக்கு நல்ல புத்தியாக சாமி கொடுக்கும்ல. ஓ அதுக்காகத்தானே? ஓஹோ இதெல்லாம் பழைய பொருளுக்கு போட போறியா? அதுக்காகத்தான் வச்சிருக்கிறியா? குடு கிளவியே நான் போட்டு வரேன். உனக்கு எதுக்கு சேரமோ எல்லாத்தையும் நானே தூக்கிட்டு போய் போட்டு வரட்டா? இல்லை சொன்னாலும் சொல்லாலும் நீ தான் தூக்கிட்டு போய் போடணும். வேற யாருங்க கிடக்குறா? இங்கே வாருங்களா 3 நாளைக்கு கறியா எதுவும் திண்டுப்படாதீங்க சரியா? அங்கிட்டு வெளியிலே திண்டுப்படாதீங்களா? இன்னியோட வச்சுக்கோங்க திங்கிறத. இன்னியோட முடிஞ்சு பார்த்துக்க. நாலேருந்து விரதம் இருக்கணும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. போங்களா போய் இதை தூக்கி போட்டு ஏதாவது பணம் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடு. என்ன இது எவ்வளோ பணம் கொடுப்பாங்க நல்லா தெரியும் பார்த்துக்க. கவனமாக இருந்துக்கங்க. சரி கிழவி இதெல்லாம் எதுக்கு தூக்கி போடுற? ஞாபகார்த்தமா உள்ள தூக்கி வை. என் சின்ன குழந்தை ஞாபகமா இருக்கும்ல. ஏலே கம்முனிரே. வீட்டுக்கு வந்துக்கிட்டு ஒரே அடசலா கிடக்குது பார்த்துக்க. நம்ம பழுக்கிறதுக்கும் எந்திரிக்கிறதுக்குமே இடம் கரெக்டாக இருக்குது. இதில் இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு எதுக்குள்ள அடைச்சிக்கிட்டு பேசாமல் தூக்கி போட்டுருவோம். கம்முனு கடை வா போய் போட்டு வந்துருவோம் வா. அட என்னது எவன் விட்டு சேலம் தெரில இங்கே வந்து உழுது கிடக்குது. அட நல்லா பட்டு சேலையாட்ட மின்னிட்டு கிடக்குதே. பேசாமல் எடுத்து உள்ள அமைக்குவோம். எவன் வந்து கேட்க போகிறா நம்மக்கிட்ட? நல்ல சேலையாக கிடக்குது. இப்போ தான் எடுத்துகிட்டு போலுக போல. தண்ணிக்குள்ளே முக்கி போகலான்னு போட்டுருப்பாளுக போல. நல்ல வேலை இங்கே வந்து உழுதுருச்சு. எப்படியே எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான். ஐயோ ஏன் சேலையை காணா? ஏண்டி பச்சையம்மா இங்கே என்னோட பட்டு சேலை மேலே காய போட்டுருதடி. இங்கிட்டு தான் தெரியாதனமா விழுந்துருச்சு. இது எதுவும் சேலை எதுவும் பாத்தியாடி? எடுத்துருந்தா கொடுத்துரு பச்சையம்மா. ஏண்டிய என்னைய பார்த்தா திருடி மாதிரி இது உனக்கு கேட்கும். எனக்கு இதான் வேலைக்கும் போடி பேசாட்டு வேலையை பார்த்துக்கிட்டு. எனக்கு கிடக்குது பீரோக்குள்ளே 1008 சேலை கிடக்குது. இதை எடுத்து திருடி கொண்டு போய் நான் கட்டிட்டு திரிய போகிறேன்னாக்கும். போப்பா அவன் இது பண்ண சேலையை எந்த நான் இழுத்துட்டு போச்சே தெரில. இப்போ தான் ஞாபகம் வருது. இங்கே கிடந்த ஒரு சேலை ஒரு சிவப்பு கலராக என்னமோ ஒரு கலர் கிடந்துச்சு பார்த்துக்க. இந்த நாய் இருக்கு பற்றி அது பூரா இழுத்து போட்டு கிழிச்சிக்கிட்டு கிடந்துச்சு. அங்கிட்டு போடி போய் அங்கிட்ட டக்குன்னு பார்த்து இழுத்துட்டு வாப்போ. ஐயோ ஆசாசையாக வாங்கின சேலையே நான் இழுத்துட்டு போயிடுச்சுக்கிறாளே. பொறு நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது கடவுளே நாய் கிழிச்சிருக்க கூடாது எப்பா. ஒரு கர்ச்சீப்பு கிடந்தா கூட விட மாட்டேன். ஒரு நல்ல பட்டு சேலை கிடக்குது கட்டாமல் விட மாட்டேன்னா ஒரு தடவையாக கட்டிட்டு தான் எங்கிட்ட போடுவேன் பார்த்துக்க. இல்லை போட்டிங்களா எவ்வளோ ஆச்சுல? மொத்த பணத்தை கொடுங்க பார்த்துக்கோங்க. சாப்பாட்டுக்கு 4 வேளைக்கு வச்சுக்கலாம்ல. கொண்டாங்களே கிளவிய மொத்தமே 200 தான் வந்துச்சு கிளவிய. புடி 200 புடி. வேற என்ன பண்ண முடியும்? போட்டு வந்ததுக்கு ஒரு 20 ரூபா 10 ரூபா கொடு. என்ன இல்லையே அடிச்சேன்னு வச்சுக்க அவ்வளோதான் பார்த்துக்க. ஒழுங்கு மரியாதை 500 கொடுங்கப்ல. இது எல்லாமே எவ்வளோ இழுகுறோம் எனக்கு தெரியாதா? மொத்தமே 500 பொருள் இங்கே வச்சிருந்தேன். 500 கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இந்த கடைக்கார்ட்ட போய் பண்ண கேட்கட்டுமா? கேட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்க சமட்டி முடியும் பார்த்துக்க. ஒழுங்கா கொடுங்கல. இல்லை குட்டி கருவாயா நீ போய் சொல்ல மாட்டே தெரியும். உண்மையை சொல்லுப்பா. இலவி உண்மையை சொல்லி போடுறேன். 300 ரூபா வந்துச்சு. கருவா என்ன 200 ரூபான்னு சொல்லி ஏமாத்துறியான் ஃப்ராடு பையன். 300 ரூபா தான் வந்துச்சு. இல்லை பாத்தியா வாண்டு போய் உண்மையை சொல்லிவிட்டான். இதுக்கு தான் வீட்டுக்கு ஒரு வாண்டு வேணுங்கிறது. சின்ன பிள்ளைங்க என்னைக்கு போய் சொல்லாதுங்கிறது சரியாத்தான் இருக்குது. கொண்டல காசை உங்ககிட்ட விட்டா பூரா கறியாக்கி விடுவோம். கொண்டா எனக்கு குட்டி கருவாயா நான் சொன்ன மாதிரியே ட்ராமா போட்டுட்ட. பரவாயில்ல குட்டி கருவாயா. அண்ணன் சொல்றது எல்லாம் கேட்குறேன். இப்படித்தான் தம்பினா இருக்கணும் பார்த்துக்க. சரி வா மிச்சம் 200 ரூபா இருக்குல்ல. நம்ம போய் காடை வாங்கி சாப்பிடுவோமா? அங்கே ஒருத்தர் காடை கட்டி போட்டிருக்காண்டா. வா அங்கே போய் காடை வச்சு சாப்பிடுவோம். சரி அண்ணா நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டேன்ல. எனக்கும் பாதி காசு தரணும் பார்த்துக்க. மிச்சம் காசு இருந்துச்சுன்னா எனக்கு கொடுக்கணும். சரியா வா போவோம். தாத்தா எவ்வளோ காடை ஒரு பீஸு? ஒரு காடை 50 ரூபாப்பா. உங்களுக்கு எத்தனை காடை வேணும்னு சொல்லுங்க தரேன். குட்டி கருவாயா அண்ணனுக்கு 3 உனக்கு 1. என்னல நான் ஏமாலியா? எனக்கு 2 வேணும். நீ வேணா 3 தின்னுட்டு போ. எனக்கு 2 வாங்கி கொடுக்கல. போய் கேள்விட்டு உண்மையை சொல்லி முடியும் பார்த்துக்க. சரி தாத்தா எனக்கு ஒரு 3 கொடுத்துருங்க. குட்டி கருவாயனுக்கு ஒரு 2 கொடுத்துருங்க. அவன் காசை தந்துருவான். நான் என் காசை கொடுத்துறேன்னா. அட யாப்பா சாப்பிட்டு விட்டு காசை கொடுங்க போதும். அதை விட்டுட்டு ஏன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே காசை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? போங்க நல்லா சாப்பிட்டு காசை கொடுங்க.
ஐயா எனக்கு இந்த வம்பே வேணாம், அவனோட காசை வேணா அப்போ வாங்கிக்கோங்க, நான் என் காசை கொடுத்துட்றேன். நான் 3 காடை சொல்லியிருக்கிறேன்னா 150 ரூபா தானே. ஐயோ 200 ரூபா இருக்கே. இந்த தாத்தா 150 ரூபா எடுத்துட்டே மிச்சம் 50 ரூபா எனக்கு கொடு. அடடா சில்லற இல்லையே, பொறுப்பா தொலைவி தரேன். இந்தா இருக்கு வா கண்ணு வாங்கிக்க. இது எதுக்கு? இந்த வாங்கிக்க 50 ரூபா. என்ன நான் 2 காடை வாங்கியிருக்கிறேன்னா நீ 100 ரூபா தரணும், மிச்சம் 50 ரூபாய்க்கு எங்க போவோம்? லூசு பையிலே யோசிச்சு வாங்க மாட்டியா? என்ன பண்றது இப்ப? எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யல, நான் பாம்புன்னு கத்துவேன். நீ டக்குன்னு போய் அந்த ஆள் தலையில ஜங்குன்னு உட்காந்துக்க. என்ன? ஐயோ பாம்பு குட்டிக்கருவாயா பாம்புடா. ஐயோ எங்க பாம்பு எங்கடா? ஐயோ போச்சு. அடே இறங்குடா, என் மண்டையே வலிக்குது, என் மண்டையில ஏறி உக்காந்துக்கிட்டேன் பாத்தியா? இறங்குறியா? இப்ப என்னடா சொல்ற? ஐயோ வலிக்குதுடா தலை, இறங்கு. ஐயோ குட்டிக்கருவாயா, அது பாம்பு இல்ல, மரத்தோட கிளை. அதை பார்த்துட்டு பாம்பு நினைச்சுட்ட பாத்தியா? இறங்க பாவம் தாத்தா. கிளையா? முன்னாடியே சொல்ல மாட்டியா? மன்னிச்சிரு தாத்தா. ஏன்டா இப்படி என் தலையில தான் ஏறி உட்காருவியா? அதுக்கு சாப்பிட்டு விட்டு காசை கொடுத்துட்டு கிளம்புடா. நீ ரொம்ப வர ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிற. தாத்தா சொல்ல மறந்துட்டேன், நீ எனக்கு மிச்சம் 50 ரூபா கொடுக்கணும்ல. உங்ககிட்ட தான் சில்லற இல்லைன்னு சொன்னியே, என்கிட்டயே 50 ரூபா இருக்குது. இந்தா எனக்கு 100 ரூபா கொடுத்துறியேன்னா? இந்தா தாத்தா இந்த 50 ரூபா வச்சுக்கிட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய 50 ரூபா இருக்குல்ல, சேர்த்து 100 ரூபா கொடுத்துறியேன்னா? என்னது உனக்கு நான் காசு கொடுக்கணுமா? எனக்கு முன்னாடியே கொடுத்த ஞாபகமெல்லாம்ப்பா இருக்குது. என்னப்பா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற? இல்ல எனக்கு தான் மறந்து போச்சா? ஒன்னும் புரியலையே. தாத்தா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன் பாத்துக்க. நான் கொடுக்கும் போதே உங்ககிட்ட சொல்லி தானே கொடுத்தேன். 200 ரூபா உங்ககிட்ட கொடுத்தேன், 50 ரூபா சில்லற இல்லைன்னா. சரி இந்த 50 ரூபா எனக்கு 100 ரூபா கொடுத்துரு. இப்படி கொடுக்க போறியா இல்லையா? என்ன தாத்தா இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? அடுத்து 4 மணி உன் கடைக்கு வந்துருவேன் நானே. இல்லப்பா, நான் தான் ஞாபக மறதியே வந்துருச்சு போல எனக்கு. இந்த 100 ரூபா கொண்டா, அந்த 50 ரூபாவை கொண்டா, நான் 100 ரூபா தரேன். இந்தா. அப்படி வா வலிக்கே. என்னைக்கு நான் பொய் சொல்றேன் கிடையாது பாத்துக்கா. என் வாயிலிருந்து ஒரு சொட்டு பொய் வராது பாத்துக்கா. கொண்டா இல்லை குட்டுக்கிறவாயா, சீக்கிரம் கொடுத்துட்டு வந்துடல. என்னது இது? நம்ம ஆரம்பத்திலேயே 50 ரூபா கொடுத்த மாதிரில இருக்குது. இந்த பையன் கொடுக்கலேங்கிறியா? ஒன்றும் புரியல. நடுவுல இந்த பையன் மண்டையில ஏறி மண்டையவே குழப்பி விட்டியான் பாத்தியா? அப்படி சிரிக்கி நீயா உசுருக்குள்ள அடி ஒன்று நினைச்சு அடக்கு இருக்கா. உனக்கு உதவுழுகாம போக மாட்டேடா, ஒழுங்கா போயிடுறா. என்னது கேள்வி? நம்ம கோதுக்கு பண்ண இது எந்திரிச்சு பாடிக்கிட்டு இருக்குது. ஐயோச்சா, உனக்கு வெயிட் பண்ணி ஏன் பாடி வீக் ஆகுது, பேஸ்மெண்ட் சேக் ஆகுது. இலை வீக் ஆச்சுன்னா போய் டாக்டரை பாரு. அதை விட்டுட்டு இங்க நின்று கத்திட்டு இருக்கிற. என்ன எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து இதே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற. நான் எத்தனை தடவை சொல்றது, உன் காதல எனக்கு இஷ்டம் இல்ல. இதான் என் கடைசி முடிவு பாத்துக்க. இனி என் பின்னாடி வர வேலையை வச்சுக்காதல போகும்போத. அடைச்சே நான் ஒன்னைய சொல்லவே இல்லை, நீ பிசாட்டு வேலையை பாரு. நான் கோதாவரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் போகும்போத. மாமா அப்போதான் நீ தான் பாட்டு பாடிட்டு இருக்கியா? நான் கூட ஏதோ பைத்தியக்கார போய் தான் பாட்டு பாடிட்டு இருக்கான்னு நினைச்சிருக்கேன் பாத்துக்க. கோது நம்ம நாளைக்கு உட்காந்து சிக்கன் பிரியாணி செய்யலாமா இல்ல மட்டன் பிரியாணி செய்யலாமா? ஆசையா இருக்கு கோது. எடா கருவாயா வாடா, நாங்க இப்பதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு நாங்க மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம். நீ வந்துடு, எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். என்ன? என்னதே மட்டன் பிரியாணியா? ஐயோ இப்ப ஏதாவது சொன்னோம்னா இவன் பிளானை மாத்தி போடுவானே வேணும்னே. சரிண்ணே மட்டன் பிரியாணி செய்யலாம். கருவாம்பிலே நீ வீட்டுல இருந்து ஏதாவது கொண்டு வா. நீ மட்டும் ஓசில ஏசிய புள்ள நினைக்காத. நீ ஏதாவது வீட்டுல இருந்து எடுத்துட்டு வா, அப்பதான் ஒன்னா உட்காந்து சமைக்க முடியும். என்ன கூட்டாஞ்சோறு மாதிரி செஞ்சு போடுவோம். என்ன? அவ்வளவுதானே கோதாவரி அக்கா, நான் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். என்ன இல்ல கருவாயா, என்னடா இன்னைக்கு சொன்னதுமே சரின்ட்ட, மத்த நேரம் வீம்பு பிடிச்சிட்டு இருப்ப. பரவாயில்ல சரிடா, பொருளை எடுத்துட்டு வந்துடுறேன்னா. பட்டுப்பூச்சி நீ காட்டுப்பூச்சி ஆகிற நேரம் வந்துருச்சு. இப்ப அதை சொன்னேன்னா இவன் வேலைக்கு வரமாட்டான். கண்டிப்பா மட்டன் பிரியாணி செஞ்சு பிடிக்கும். நம்ம போற வழியில போவான். சரி மாமா, நாளைக்கு பொருளை எடுத்துட்டு வந்துடுறேன். ஜாலியா மட்டன் பிரியாணி செய்வோம். என்ன? வெளியே வாப்பா, வெளியே வா. தினன திந்த திந்த தினன தினன திந்த திந்த தினன தினன. யாருமா நீ? இன்னாத்துல கூப்பிட்டுட்டு என்னை ஆடிக்கிட்டு கிடக்குற லூசா? நீ எதுக்குமா என்னைய கூப்பிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற? அப்படியே அது ஒன்றும் இல்லை, உன்னைய பார்க்கறதுக்கோசரம் தான் வந்திருக்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆகிற காலகட்டம் வந்துருச்சு. நீ என்ன பண்ணுற தெரியுமா? இன்னிலேருந்து நாளைக்கு சாப்பிடாம, அதாவது அசைவம் சாப்பிடாம பழனி முருகனை பார்க்க போகணும். உனக்கு கல்யாணம் ஆகுறது கன்ஃபார்ம். அட உண்மையா சொல்ற? உண்மையிலே அப்படி பண்ணா எனக்கு கல்யாணம் ஆயிருமா? அடடா எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? ஆமா இவ்வளவு சொல்றியே, நீ யாரு? நான் விண்வெளியிலேருந்து சங்குன்னு உனக்காக கூச்சு வந்தவன். உன் வாழ்க்கைக்கு குறி சொன்னதுக்காகவே அங்க இருந்து குதிச்சு வந்தவ. நான் சொன்னதை கேட்டுப்பட்டு விரதம் இரு. கண்டிப்பா எனக்கு கல்யாணம் ஆகும்னா எத்தனை விரதம் வேணாலும் இருக்க தயாரா இருக்கிறேப்பா. ரொம்ப நன்றி. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.